ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வாரத்துக்குரிய புதிர் கதைகள் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊரில் ஒரு காடு. அந்த காட்டோட பேர் பேராசை காடு. அதில் தங்க புதையல் நிறைஞ்சி இருந்தது. அந்த காட்டுக்கு ஒரு தலைவன் 3 அடிமைகள் கொண்ட குழு போனாங்க தங்க புதையல் எடுக்கிறதுக்காக. அங்கே 3 விதமான பாதைகளும் இருந்தது. தலைவன் புதையலை தானே எடுத்துக்கிடணும் அப்படின்னு நினச்சாங்க. 1வது அடிமை தலைவர் கையில் புதையலை கொடுத்துடணும், தலைவராக பார்த்து என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம வாங்கிக்கிடணும்னு நினச்சாங்க. 2வது அடிமை பாதி புதையலைனாச்சும் தலைவருக்கு தெரியாமல் எடுத்துக்கிடணும் அப்படின்னு யோசிச்சாங்க. 3வது அடிமை பாதி புதையலோ அல்லது புதையல் முழுவதுமாக தானே எடுத்துக்கிடணும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ 3 பாதைகள் இருக்குது. முதல் விதமான பாதை, 2ஆம் விதமான பாதை, 3ஆம் விதமான பாதை. பாதையோட பேர் இது. இப்போ தலைவன் 3 பாதைகளையும் 3 அடிமைகளையும் அனுப்பி வச்சாங்க. இதில் 3வது மற்றும் 2வது பாதையில் போன அடிமைகள் இறந்து போயிட்டாங்க. ஆனால் 1வது பாதையில் போன அடிமைக்கு மட்டும் அந்த தங்க புதையல் கிடச்சது. அது எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் உங்களுக்கு கிடச்சதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் பார்க்கலாம். அது 3 விதமான மிருகப்பாதை. ஆன்சர் அது 3 வித பாதை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 3 விதமான மிருகங்கள் அலையக்கூடிய பாதை. அதுக்கு பேர் தான் 3 வித பாதை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான். ஸோ இப்போ 2வது பாதையிலையும் 3வது பாதையிலையும் போனவங்க 3வது பாதையில் போனவங்க 3 விதமான மிருகங்களையும், 2வது பாதையில் போனவங்க 2 விதமான மிருகங்களையும் சமாளிக்க முடியாமல் இறந்துட்டாங்க. ஆனால் 1வது விதமான பாதையில் போன அந்த அடிமை முதல் மிருகத்தை எப்படி சமாளித்தானோ அதே மாதிரி வரக்கூடிய அனைத்து மிருகங்களையும் சமாளித்து அந்த புதையலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தலைவர் நினச்ச மாதிரியே புதையலும் அவரோட கைக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த புதையலை வாங்கினோடனே தலைவரும் இறந்துட்டார். அது எப்படி சொல்லுங்கள்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் அந்த காட்டோட பேர் பேராசை காடு. பேராசை நிறைஞ்சவங்கள கொன்னதுனால தான் அது பேராசை காடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தலைவர் புதையல் எல்லாத்தையும் தானே அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அது ஒரு பேராசை தானே. அதே மாதிரி 2வது 3வது அடிமைகள் கூட கொஞ்சம் சுயநலமாக தான் யோசிச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த காட்டில் போனால் அந்த 3 பேருக்கும் இறப்பு வந்துருச்சு. அதனால இப்போது புதையலை 1வது அடிமை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.